முதல்ல அவரை ஃபர்ஸ்ட் பிடிக்க வர்றாங்க பாருங்களேன். பிடிக்க வரும்போது வேதம் சொல்லுது, அவரை தொட்ட உடனே அத்தனை பேர் பின்னாடி என்ன பண்ணாங்களாமா, அந்த வல்லமை. ஏன்னா அவர் அந்த வல்லமையோட இருக்கிறாரு, அதனால அவர் அது தெரியல. இவங்க எதிர்பாராத விதமா டக்குன்னு தொடுறாங்க, ஆனா விழுந்துட்டாங்க பின்னாடி, எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய வல்லமை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அடக்கிக்கிட்டாரு. இல்ல நான் இதுக்கு ஒப்பு கொடுக்க போறேன்னு அடக்கிக்கிட்டாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. எதற்கு முன்மாதிரின்னா, அவர் அற்பமாய் நினைச்ச ஜனங்களுக்கு முன்னாடி தான் யார் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. ஆனா அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட எழும்பும் போது அத்தனை பேரும் என்ன அறிஞ்சு கொண்டாருன்னா, இவர் நேசகுமாரன், இவர் தேவகுமாரன், இவர் ஜனங்களுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறதை கண்டு பிரமித்தார்கள். அதனால நீங்க அமைதியா தான் இருப்பீங்க, நீங்க சும்மா தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அழகு தருவார். ஆண்டவர் எந்த காரியம் உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சாங்களோ அந்த காரியத்தை கிருபையாய் தருகிறவர்.